ரைட். தெர்மோடைனமிக்ஸோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல இருக்கும். 2-3 நாளா வெறும் தெர்மோடைனமிக்ஸ் பேசிட்டு இருக்கோம். காரணம் 5 கொஸ்டின்றதுனால. இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்துத்தர போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவி டயக்ராம்ல பிவி கிராஃப்ல கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது. அதாவது நம்ம சால்வ் பண்ண போறது பிவி கிராஃப் சால்வ் பண்ண போறோம். பிவி கிராஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது. அதுக்கு முன்னாடி சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நான் சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சைக்கிளிக் ப்ராசஸ் வால்யூம் எப்பவுமே எக்ஸ்ல தான் இருக்கணும். பிரஷர் பில தான் இருக்கணும். கரெக்டா ஏல ஆரம்பிச்சு பி போயிட்டு சி வந்து டி வந்து அகைன் ஏ வந்துடுச்சுன்னா இதுக்கு பேரு சைக்கிளிக் ப்ராசஸ். ரைட்டா? சைக்கிளிக் ப்ராசஸ்னா எந்த இடத்துக்கு ஆரம்பிக்குதோ அதே இடத்துக்கு திருப்பி வந்துடும். அதுவே நான் சைக்கிளிக் ப்ராசஸா இருந்தா ஏல இருந்து ஆரம்பிக்குது டிக்கு போகுது, அவ்வளவுதான். திருப்பி ஏக்கு அது வரல. ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வரல அப்படின்னா அதுக்கு பேரு நான் சைக்கிளிக் ப்ராசஸ். நான் சைக்கிளிக் ப்ராசஸ். ரைட்டா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிக்கும் விக்கும் கிராஃப் டிரா பண்ணி அந்த கிராஃப்ல ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஏரியா தான் ஒர்க் டன். நல்லா கத்துக்குங்க. பிவி கிராஃபோட ஏரியா நீ வேணா ஷியோரா எழுதி வச்சுக்கோ. 2026 நீட்ல இந்த மாதிரி ஒரு சம்ம கண்டிப்பா வந்து நிக்கும். பிவி கிராஃபோட ஏரியா கால்குலேட் பண்ணா அதுதான் ஒர்க் டன். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றேன்ல, இப்போ ஒருவேளை இங்க சைக்கிளிக் வந்து கிளாக் வைஸ்ல போயிட்டு இருந்ததுன்னா இந்த டிஸ்டன்ஸ் 2, இந்த டிஸ்டன்ஸ் 6, இது 2, இது 6 அப்படின்னா இது ஒரு 4, இது ஒரு 4 அப்படின்னா 24 ஜூல். 24 ஆப்ஷன்ல +24 ஒன்னு இருக்கும், -24 ஒன்னு இருக்கும். இங்க கிளாக் வைஸ்ல போறதுனால +24. அப்ப கிளாக் வைஸ் அப்படின்னாலே டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னாலே டேக்கன் அஸ் நெகட்டிவ். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு சம்ல 2 ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும். ஆனா இந்த ஏரியா கண்டுபிடிச்சு ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடுற. ஒருவேளை இந்த சைக்கிள் கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். ரைட்டா? உங்களுக்கு ஒரு 2-3 சம் கத்து தரேன். தாராளமா போதும் இந்த 2-3 சம். நல்லா கத்துங்க. பிக்கும் விக்கும் கிராஃப் டிரா பண்றோம். இந்த இடம் 1, 2, 3, 4, 5 இப்படி இருக்கு. இந்த இடம் 2, 4, 6, 8 இப்படி இருக்கு. 2ல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் இங்க இருந்து 4 வரைக்கும் வருது. இப்படி வருது. டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஃபைண்ட் தி டோட்டல் வொர்க் டன்னு உங்கள்ட்ட கேக்குறேன். நல்லா கத்துக்கங்க. half BH half into இந்த பேஸ் பாத்தீங்களா? இது ஒரு 1, இது ஒரு 1, அதனால 2. h பாருங்க, டோட்டலா 6, கீழ 0. அப்ப 6 minus 0 6 தானே. டோட்டலா 6 ஜூல். டைரக்ஷன் கிளாக் வைஸ், அதனால +6 தான் ஆன்சர். +6 ஆன்சர். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி உங்களை ஏமாத்துற இன்னொரு சம். என்ன சார் இது? பாருங்களேன், பிக்கும் விக்கும் கிராஃப் டிரா பண்றேன். ரெகுலர் மாடல் எப்பவுமே கேட்கிற சம். பிக்கும் விக்கும் கிராஃப் டிரா பண்றேன். கிராஃப்ல இங்க செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் செகண்ட் இது 6 போயிட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப் இந்த இடம் 2, அதே மாதிரி இந்த இடம் 2, இந்த இடம் 3ன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் 4ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு தான். இல்லைன்னா 2, 4, 6ன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே போகுது, திரும்பி இப்படியே வருது, திரும்பி இப்படியே வந்து இப்படியே போயிடுது. இதோட டோட்டல் ஒர்க் டன் கேக்குறேன். யாராவது டக்குன்னு சொல்லுங்க. டோட்டல் ஒர்க் டன் இந்த சம்மோடது என்னவா இருக்கும்? ஒரே நிமிஷம். குட் ஈவினிங் மேம். கரோலின் குட் ஈவினிங் மேம். ஈவினிங் சார். ஈவினிங் சார். பிரின்சி குட் ஈவினிங் மேம். விஸ்வதி குட் ஈவினிங் மேம்.
ராம் நீங்க ஏன் என்னாச்சு நீங்க உங்களுக்கு அவ்வளவு லேட்டு? சரி பரவாயில்ல, அந்த பஞ்சாயத்து நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். டைம் இன் டைம் வந்துருங்கப்பா. இனி வரும் காலங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏப்ரல் 10 கிட்ட இருக்கோம். இன்னும் 2 லெசன் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம எங்க போகணும்? 12th வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் டக்கு டக்குன்னு போகணும். எதெல்லாம் ஈஸியா இருக்கோ, எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அதெல்லாம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணணும். ரைட், இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கும் டக்குன்னு சொல்லு. 0. எக்ஸலன்ட். ஏன் 0னா கவனமா கவனிங்களேன். இந்த இடம் கிளாக் வைஸ், அப்ப ஆன்சர் பாசிட்டிவ். இந்த இடம் ஆன்டி கிளாக் வைஸ், பாருங்க இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ரெண்டுத்துக்கும் சேம் பேஸ், சேம் ஹைட். அப்ப இதோட வேல்யூ ஒரு பேஜுக்கு +10 ஜூல் வந்தா இது -10 ஜூல். அதனால என்ன ஆயிட போகுது? டோட்டல் ஒர்க் டன் 0. ஆனா என்ன சிக்கல்னா எல்லா கொஸ்டினும் 0 வரும்னு நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. அதுக்கும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஒர்க் டன் 0 வருமானு பாரு. இவ்வளவு லென்த், இங்க இங்க எப்ப பார்த்தாலும் இந்த கொஸ்டினை பார்த்ததுமே ஒர்க் டன் 0ல நீ முடிவு பண்ணக்கூடாது. டைரக்ஷன் பார்த்துக்கோ. இப்ப இந்த கொஸ்டின் நீ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஹாஃப் பிகேஜ் போடணும். கிளாக் வைஸ்ன்றதுனால பாசிட்டிவ் வேல்யூ, இதுக்கு ஒரு ஹாஃப் பிகேஜ் போடணும். ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதுனால நெகட்டிவ் போடணும். மேல இருக்கிறவன் தான் பெருசா இருக்கான். அப்ப மேல இருக்கிறது ஒரு 30, கீழே இருக்கிறது ஒரு 10 அப்படின்னா 30 - 10 ஆன்சர் 20. நான் திரும்பவும் சொல்றேன், வருஷம் நடக்கிற சிக்கல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி டிவி கிராஃப்ல கொஸ்டின் கேட்கும் பொழுது இந்த ட்ரையாங்கிள் கொஸ்டின் வந்தாலே ஒர்க் டன் 0ன்னு பசங்க தப்பா நினைச்சிடுறாங்க. சேம் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருந்தாதான் 0. இப்ப மேல இருக்கிற ட்ரையாங்கிள் பெருசாகவும் கீழே இருக்கிறது சின்னதாகவும் தான் கண்டிப்பா 0வா இருக்காது. அப்ப நீங்க அதுக்கு தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இன்னும் ஒரு சம் பாருங்களேன். ஒரு சர்க்கிள் சம் பாருங்க. சர்க்கிள் சம்ம கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். இப்ப இந்த இடம் 2ன்னு வச்சுக்கலாம், 3ன்னு வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த இடம் 2, இந்த இடம் 8ன்னு வச்சுக்கலாமா? இப்ப இந்த இடம் 6ன்னு வச்சுக்கலாமா? ரைட். உனக்கு புரியுதா? πr² தான் இதோட ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த இடம் இப்ப 1ஆ, ஆனா இந்த இடம் பாருங்க 2ஆ. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா πr1 r2 யூஸ் பண்ணிக்கணும். நம்ம பேப்பர்ல உங்க ஆலன்ல இதே மாதிரி ஒரு சம் இருக்கு. πr², ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr² உங்களுக்கு நல்லா தெரியும். r²க்கு பதிலா r1, இங்க r2. ஹரிசாண்டல் ரேடியஸ் 1, வெர்டிகல் ரேடியஸ் 1. சால்வ் பண்ணிக்கலாம் ஒரு ஆன்சர். அதே மாதிரி கிளாக் வைஸ்ல போச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ, ஆன்டி கிளாக் வைஸ்ல போச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ. ரைட்டா? ஒரே நிமிஷம், அதே மாதிரி ஒரு சம்ம உங்க குரூப்ல போடுறேன். யாராவது டக்குன்னு ஆன்சர் ட்ரை பண்ணு. ஒரே நிமிஷம். சம் நம்பர் 201, சம் நம்பர் 202, ரெண்டு சம்முமே நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சம் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஹோப் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். பாத்துருங்க, எல்லாமே குரூப் பாத்துருங்க. பெரியவாள் நியூஸ் இதை பாரு, வாட்ஸ்அப் பாத்துக்கோ. குரூப் பாரு, எல்லாம் ஃபாஸ்டா குரூப் பாரு. சம் நம்பர் 201 பாரு. சம் நம்பர் 201. 201ல ஒரு சர்க்கிள் கொஸ்டின் இப்படி இருக்கு. இந்த இடம் வால்யூம் 1, இந்த இடம் வால்யூம் 2. இந்த இடம் பிரஷர் 1, இந்த இடம் பிரஷர் 2. இந்த கொஸ்டின் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? இதுல என்ன ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ட்ரை பண்ணு. ஆப்ஷன் அதுல இருக்கு, பாத்துக்கோ. எல்லாரும் பாத்துட்டியா? அஃப்ரின், செல்வ கைலாஷ், தர்ஷன், கமல், பிரின்சி.
ராம் மேபி எல்லாரும் பார்த்துட்டீங்க. அப்புறம் பிரதீக்ஷா Option, பார்த்துட்டீங்க. ஆன்சர் பா Third option. தேர்ட் ஆப்ஷனா? என்ன ஆன்சர் வாய தர? Third option, sir. தேர்ட் ஆப்ஷன். இங்க பாருங்களேன், இந்த டயாமீட்டர்ல பாதி. அப்போ V2 minus V1 by 2. இது R1 எடுத்துக்கலாம். R2 P2 minus P1 by 2 pi R1 R2 pi R square pi R1 க்கு பதிலா V2 minus V1 by 2 P2 minus P1 by 2. இந்த by 2 by 2 4 வெளியில எடுத்துட்டா pi by 4 V2 minus V1 P2 minus P1. இதுக்கு பதிலா நம்பரா கொடுப்பாங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல. அவ்வளவுதான். ரைட்டா? சம் நம்பர் 201 சால்வ் பண்ண கத்துக்கணும். அதே மாதிரி 202 ட்ரை பண்ணுங்க. 202 டயக்ராம் போடுறேன். P-க்கும் V-க்கும் கிராஃப் டிரா பண்றேன். இதுல V-க்கும் 2V-க்கும் V ல இருந்து 2V 2P-க்கும் 3P-க்கும் மேல. அப்ப இந்த இடம் இந்த கிராஃப் கொஸ்டின் வந்துட்டாலே முதல்ல நீங்க கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு கத்துக்கணும். இது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் வரப்போகுது. இதோட ஷேடட் போர்ஷன் ஏரியா பாருங்க. 2V ல இருந்து V அப்போ V 3P ல இருந்து 2P P. இது ரெக்டாங்கிள் ஏரியா L into B. L ஒரு V PV ஆன்சர் ஆப்ஷன் 1 ரைட். ஒருவேளை ஆப்ஷன்ல பிளஸ் PV மைனஸ் PV இருந்தா பிளஸ் PV தான் ரைட். ஏன்னா இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் கவனமா கத்துக்கணும். ரைட்? அப்ப இந்த மாடல் வந்து அடிச்சிருவீங்கல்ல, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஒரு PV கிராஃப்ல இருந்து இந்த கொஸ்டின் தாராளமா கேட்பாங்க. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அடுத்தது ஒரு ஒரு 4 மாடல் சம் டக்கு டக்குன்னு கத்து கொடுத்துறேன். அதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். அப்படியே வாங்க. சைக்கிளிக் ப்ராசஸ் நான் சைக்கிளிக் ப்ராசஸ் ஃபுல்லா பேசிட்டோம். உங்களுக்கு தெரியுமா ஹீட் என்ஜின்லாம் தூக்கிட்டாங்க. லாஸ்ட் இயரே ஹீட் என்ஜின் ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. கார்னாட் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அதனால நீ பயப்பட தேவையில்ல, ஜாலியா நீ மட்டும் கத்துக்கிட்டே வரலாம். இப்ப சொல்லி தர போற கிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 கிராஃப் கத்து தர போற. திறமை இருந்தா கத்துக்கிட்டு ஒரு கொஸ்டினை வாங்கிட்டு வந்துரு. பிவி கிராஃப் நான் கிராஃப் டிரா பண்ணுவேன். யார் ஐசோ தெர்மல், யார் அடியபாட்டிக், யார் ஐசோபாரிக், யார் ஐசோகோரிக் நீங்க கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு கேம் மாதிரி பிளே பண்ணலாம். 1ஆம் நம்பர் வந்தாலே ஐசோ தெர்மல். நீங்க ஐசோ தெர்மல்னு சொல்ல வேணாம், 1 2 3ன்னு சொன்னா போதும். 2ஆம் நம்பர் அடியபாட்டிக் ப்ராசஸ். 3ஆம் நம்பர் ஐசோகோரிக்னு நம்ம எடுத்துக்கிறோம். 4 ஐசோபாரிக்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? இங்க பாருங்களேன், இப்படி போட்டிருக்கேன். ஒரு கிராஃப் இப்படி போட்டிருக்கேன், ஒரு கிராஃப் இப்படி போட்டிருக்கேன், இன்னொரு கிராஃப் ரொம்ப பெண்டா அப்படி போட்டிருக்கேன், இன்னொரு கிராஃப் கொஞ்சம் பெண்ட் இல்லாம இப்படி நேரா போட்டிருக்கேன். ரைட்டா? இதுல நீங்க இப்ப சொல்லலாம், எந்த கிராஃப் ஐசோ தெர்மல், எது அடியபாட்டிக், எது ஐசோகோரிக், எது ஐசோபாரிக்னு சொல்லணும். ரைட்டா? சொல்லுங்க. இந்த பிரஷர் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இது எந்த கிராஃபா இருக்கலாம்? ஐசோபாரிக். 4 ஐசோபாரிக். அழகா சொன்னீங்க. இப்ப இந்த கிராஃப் வால்யூம் கான்ஸ்டன்ட் இருக்காது, ஐசோகோரிக். ரைட்டா? சூப்பரா சொல்லிட்டீங்க. பை ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இதே மாதிரி ரொம்ப ஃபெமிலியர் क्वेश्चन தெர்மோடைனமிக்ஸ்ல. இது யாரு அதிகமா பெண்டா இருக்குல, இது யாரு? 1. ஏமா 1 அது? Most deeper adiabatic, sir. சூப்பரா சொன்ன. இந்த இடம் தான் 2, இந்த இடம் 1. நல்லா கத்துக்குங்க.
ஐசோவா இருந்தா அப்படி அதிக பெண்டா இருக்கும். அடியபேட்டிக்கா இருந்தா மோர் தென் ஸ்டீப்பர். ஸ்டீப்பர்னா ரொம்ப பெண்டா இருக்காது, லேசா நிமிந்து இருக்கும். ஒரு வார்த்தையை கத்துக்கோங்க, அடியபேட்டிக் இஸ் மோர் ஸ்டீப்பர் தென் த ஐசோதெர்மல். அடியபேட்டிக் இஸ் மோர் ஸ்டீப்பர் தென் த ஐசோதெர்மல். அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே முன்னாடி இருக்கிறது ஐசோவா இருக்கும், பின்னாடி இருக்கிறது அடியபேட்டிக்கா இருக்கும். இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. பி பிரஷர் கான்ஸ்டன்ட், வி வால்யூம் கான்ஸ்டன்ட். பிவி கிராஃப் நல்லா படிச்சுக்கோங்க. அது அடுத்தது பிடி கிராஃப் போடலாம். இது உனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இனிமேல் தான் உங்களுக்கு சிக்கல். பிடி கிராஃப், பிடி கிராஃப்ல டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன். இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ, 1 2 3 4 யாருன்ட்டு. 1 ஐசோ, 2 அடியபேட்டிக், 3 ஐசோகோரிக், 4 ஐசோபாரிக். அப்ப நீங்களே சொல்லுங்க, இது எந்த கிராஃப்? 4 sir. இது எந்த கிராஃப்? 1 sir. யாருப்ப? நல்லா சொல்லு, இது யாரு? 1 sir. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். பாருங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் 1 ஐசோதெர்மல். அப்ப இது யாரா இருப்பா? Isocoric sir. ஐசோகோரிக். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. P is proportional to T, ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப P is proportional to T னா PV equal to mu RT. வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா P is proportional to T ன்னு அர்த்தம். ரைட்டா? எப்பவுமே அடியபேட்டிக் கிராஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெண்டா தான் இருக்கும். இது 4ஆம் நம்பர், இது அடியபேட்டிக் 2ஆம் நம்பர். இந்த இடத்துல ரிலேஷன் நான் நேற்றே கற்றுக் கொடுத்தேன். P வேணும்னா T பவர் காமா பை காமா மைனஸ் 1. ஒரு பேச்சுக்கு இங்க பாருங்களேன், P is proportional to T பவர் காமா பை காமா மைனஸ் 1. காமாவோட வேல்யூ 2 வச்சுக்கோங்களேன். அப்ப 2 மைனஸ் 1 T ஸ்கொயர். P is proportional to T ஸ்கொயர்னா the graph becomes parabola. அதனாலதான் அந்த கிராஃப் வந்து பாரபோலிக் கிராஃப். 2ஆம் நம்பர் கிராஃப் வந்து பாரபோலிக் கிராஃப். தெரியுதா? அதனால ஒரு கிராஃப் வச்சு இது யாருன்னு கண்டுபிடிக்க தெரியணும். கான்ஸ்டன்ட்டை பார்த்தா அழகா சொல்லிடுவேன். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா, வால்யூம் கான்ஸ்டன்ட்டான்னு கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உனக்கு ஒரு ரகசியம் என்னன்னா, அடியபேட்டிக் கிராஃப் எப்பவுமே கர்வ்டா வர்ற மாதிரி தான் வரும், மோர் ஸ்டீப்பரா இருக்கும். ரைட்டா? நல்லா படிச்சுக்கோங்க. இது நம்ம பேஜ்ல இருக்கு, பாத்துக்கலாம். அடுத்தது விடி கிராஃப். ஏதாவது தெரியலன்னா ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கோ. விடி கிராஃப் என்ன சார் சொல்லுது? VT கிராஃப்னா வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப். நான் அது கிராஃப் இஸ் drawn between டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம். இது எத்தனை நம்பர் பே? அதான் பேசுங்க. யார் இது? Isocoric sir. ஐசோகோரிக். இது யாரு? ஐசோதெர்மல். இது யாரு? Isoparic. ஐசோபாரிக். ஏன்னா V is proportional to T. PV equal to mu RT. P constant, mu R. அப்ப P constant, pressure constant. இந்த கிராஃப் pressure constant. ஐசோபாரிக் 4ஆம் நம்பரு. அப்ப இனிமேல் எது போட்டாலும் அது 2ஆம் நம்பர் தான். சரி, இந்த இடத்துல எப்படி வரும்? இந்த இடத்துல T is proportional to 1 by V power gamma minus 1. ஏன் V க்கும் T க்கு என்ன ரிலேஷன் சொன்னேன்? TV power gamma minus 1 ஒரு கான்ஸ்டன்ட் சொன்னேன், ஞாபகம் இல்ல? அடியபேட்டிக்ல 4 ஃபார்முலா நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும்ட்டு. அப்ப T is proportional to 1 by V power gamma minus 1. இப்ப gamma minus 1 வச்சுக்கோயேன், 2 minus 1னா 1 தானே. அப்ப எப்படி பார்த்தாலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அப்ப கிராஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கண்டிப்பா இது 2ஆம் நம்பர் கிராஃப். இப்ப இது அடியபேட்டிக். இதுல தவிர்க்கவே முடியாது, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. பிவி கிராஃபா, பிடி கிராஃபா, விடி கிராஃபா? கிராஃப் கொடுத்துட்டு
ஆப்ஷனை மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. இது யாருன்னு சொல்லணும். ஐடியா என்னன்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கான்னு பாரு, ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கான்னு பாரு, வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கான்னு பாரு. இதை மூணுத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா மீதி இருக்கிறது ஷியரா அடியபேட்டிக் தான். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படி இருந்தா ஐசோதர்மல், pressure constant isobaric, வால்யூம் கான்ஸ்டன்ட் ஐசோகோரிக். ரைட்டா? ஸோ ரொம்ப கவனமா கத்துக்கணும். இதை தவிர்த்து மீதி இருக்கிறது அடியபேட்டிக்கா தான் இருக்கும். அதே பிவி கிராஃபா இருந்ததுன்னா ரொம்ப கவுடா இருந்தா ஐசோதர்மல், கொஞ்சம் ஸ்டீப்பரா இருந்தா அடியபேட்டிக்னு கத்துக்கணும். ரைட்டா? அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டோம். இல்ல வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் டேட்டா இருக்கு தெரியும்ல? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். உதய் உதய் சவுண்ட் எப்படி பாருங்க? உதய் கேக்குதா? உதய் பேசுறது கேட்கல உதய். இல்ல சுத்தமா கேட்கல. கைலாஷ் உனக்கு எப்படி இருக்கு? ராம் கோகுல் கேக்குது சார். இப்ப கேக்குது சார். ரைட் பை இப்ப கேக்குது. நீ ப்ளூடூத்ல பேசுற எப்படி இருக்கு பாஸ்? கரெக்டா சார் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ரைட் ரைட் உதய், ரொம்ப தேங்க்ஸ் உதய். லாஸ்டா Perfect தான் sir. Okay sir. வந்ததுனால தான் அந்த மைக் எல்லாம் சரியா போச்சு. ரைட் பை, அதுதான் உன்னை Okay, சவுண்ட் okay, எப்படி இருக்கு செக் okay. பண்றதுக்கு தான் உன்னை உள்ள வர சொன்னேன். கிளியரா இருந்தா நீ ஓகே சார், கிளம்பு. டன் சார், டன் சார். ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் Perfect ஆ நான் இருக்கு. சொல்றேன். ஓகே சார், ஓகே சார், டன் சார். ஓகே தேங்க் யூ பை. ஓகே சார், பை. ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்க இங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணதுல அவங்க தான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா நேற்று அந்த மைக் சுத்தமா சரியில்லைன்னு அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து இப்பதான் 5:30 6 வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 நாளா ஹைலி டிப்ரெஸ்ட். என்னடா அது சரியா கிளாஸ் எடுக்க முடியல, எனக்கு கடுப்பா போய் ராத்திரி எல்லாம் தூக்கமே வரால. இது எப்பயோ 2 நாளைக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய டாபிக் அநியாயமா அந்த மைக்கு நம்மளை தொல்லை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு வந்துருச்சு. ரைட். ஸோ பிவி கிராஃப், பிடி கிராஃப், விடி கிராஃப் இது மூணும் பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் பேசிட்டோம். டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ. இதுல சம் பார்த்துக்கணும். இதுல தான் கண்டிப்பா சம் கேட்பாங்க. அப்புறம் பிவி கிராஃப்ல சம் பார்த்துக்கணும். கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் given to a system taken as positive. Amount of heat energy drawn from a system taken as negative. Work done by the gas positive, work done on the gas negative. Temperature increases, del U positive. Temperature decreases, del U negative னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஒரு 1 minute நம்ம கரெக்டா கேடிஜியோட பேலன்ஸ் ஃபுல்லா போக போறோம். எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. எபி, அஃப்ரின், கரோலின், இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஓகே தானே? அவை, தர்ஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவீங்களா? வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? ஏதாவது திரும்ப பேசணுமா? சார் அந்த பிவி கிராஃப் எடுத்தப்ப மட்டும் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ சார், அதனால அப்புறமா அதை சொல்லி தரீங்களா? ரைட் பை, லாஸ்ட் வெயிட் பண்ணி கேட்டே போ. தேங்க் யூ சார். கமல் பேரேவாளன் உனக்கு கிளியரா பை? பிரின்சி இப்ப பேசினதெல்லாம் கிளியரா? புரியுது சார், புரியுது சார். சரி பை. பிரதீக்ஷா நீங்க ரீதா, ராம் கோகுல், கைலாஷ், விஸ்வதி. சார் விஸ்வதி அந்த சம் கிளியரா மா? ரைட் பை. இத கண்டிப்பா எப்பவுமே ஒரு சம் கேட்டுனே இருப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு டவுட் சம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? பாருங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு சாலிட் கண்டக்டிங் வயரு, ஆக்சஸ் இங்க இருக்கு, அவுட் சைட்ல ஃபீல்டு B1, இன்சைட்ல ஃபீல்டு B2. அவுட் சைட்னாலே மியூ நாட் I/2πr கத்து கொடுத்தேன். இன்சைட்னாலே மியூ நாட் IR/2πr3. எனக்கு என்ன தெரியணும்னா பிக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? R1 வந்து கொஷின்ல 2a, R2 வந்து a/2. அப்ப B2 is proportional to a/2. ஏன்னா B2 directly proportional to R. B1 by B2 அவங்க கேட்டிருக்காங்க, ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ 1/2a by a/2. ரைட்டா?
அப்ப என்ன பண்ணிருக்கேன்? P2 A/2 தானே? அப்ப கீழே இது A/2 ஆயிடுமா? கரெக்டா தானே போட்டிருக்கேன்? வேற என்ன தப்பு பண்ற பாருங்க. B1 1/2A கரெக்ட். ஓ B2க்கு A/2வா? அது ஆப்ஷன் 1:1 தானே நம்ம? ஆமா சார் 1:1. சரி பை, அதான் இங்கே தான் சால்வ் பண்றது தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். A கேன்சல் ஆயிட்டு 2 கேன்சல் ஆயிட்டு அப்ப B1 சார் அது மேல R வரும்ல, R கியூப்க்கு பிளேஸ்ல தான் A/2 வரும். ஓ மேல ஒரு R கியூப் வேற வந்திருக்கணும். R கியூப் தான் இந்த இடம் A கியூப் வந்திருக்கணும். ரைட். ஆமா சார். அப்போ இந்த இடம் எப்படி எடுத்துக்கணும்னா B2 is proportional to A/2, இந்த இடத்துல ஒரு A கியூப் கரெக்டா? தென் சால்வ் பண்ணா சரியா போயிடும். கேன்சல் 1:1 வந்துடும். பாத்துக்கங்க அதை. அதுக்கப்புறமா அங்க இருந்து நம்ம போக போறது கேடிஜில நேத்து கொஞ்சம் மீதி வச்சிருந்தோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கத்துக்கலாமா? ரெடி ஆகுங்க ஒரே நிமிஷம். கேடிஜி பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் லா, டீ கடை பாய்லர், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். சார்ல்ஸ் லா, சி பர்சனல் கம்ப்யூட்டர், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். கே-லுசாக்ஸ் லா, வால்யூம் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறமா கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷனு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Graham's law of diffusion. Rate of diffusion is proportional to rate of diffusion proportional to 1/root density ன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். நம்ம அங்கிருந்து போக போற இடம் டிஃபரெண்ட் ஸ்பீட்ஸ்ன்னு கொடுத்துருப்போங்க இல்லையா? ஆர்எம்எஸ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே இப்ப கத்துக்க போறேன். அதுல இருந்து எப்பவுமே ஒரு மாடல் சம்மு ரொம்ப ரெகுலர் ஜாலியா கத்துக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன். இந்த அரை மணி நேரம் உங்களுக்கு ஒரு கொஷினை கொடுக்க போகுதுன்னு சொன்னா அந்த அரை மணி நேரத்துக்காக நீ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை பாத்துக்கோங்க. அடுத்தது டிஃபரெண்ட் ஸ்பீட்ஸ். முதல்ல நீங்க கத்துக்க போறது ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. சரி, இதுக்கு முன்னாடி இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, கவலைப்படாது. ஃபார்முலா சொல்றேன், எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்றேன், எப்படி டேட்டா எடுக்கணும்னு சொல்றேன். டக்குன்னு பார்த்துக்கிட்டு May 4 எழுதி முடிச்சுட்டு May 5 எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கு. ஆர்எம்எஸ் ஸ்பீடு டெரிவேஷனுக்குலாம் நம்ம போக தேவையில்ல. ரூட் ஆஃப் 3kT by small m. K போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர், M மாஸ் தெரியும், மாஸ் ஆஃப் கேஸ். நான் அன்னைக்கே கத்து கொடுத்துருந்தேன். எங்கெல்லாம் KT/M பாக்குறீங்களோ அங்கெல்லாம் RT/MW பார்க்கணும். 3RT/MW. ஏன்னா KT/M-ம் RT/MW both are numerically equal னு சொல்லியிருந்தேன். இதுக்கு பதிலா P/ρ கூட எழுதலாம், 3P/ρ எழுதலாம். ரைட்டா? இதுல என்னங்க சார் சம் கேட்பாங்க? எப்பவுமே கேட்கறது RMS is directly proportional to root T. கெல்வின்ல தான் நீங்க சால்வ் பண்ணணும். இப்ப 27 டிகிரில VRMS 1, 127 டிகிரில VRMS எத்தனை? அப்ப இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்? VRMS 2 by VRMS 1 root T. எப்பவுமே ப்ராப்ளம் டிகிரி சென்டிகிரேட்ல சால்வ் பண்ண கூடாது. கெல்வின்ல மாத்தணும்னா பிளஸ் ஒரு 273, மேல 400, கீழே 300, 127 டிகிரி 400 கெல்வின், 27 டிகிரி 300 கெல்வின். அடிச்சு போட்டீங்கன்னா VRMS 2க்கும் VRMS 1க்குமான ரேஷியோ ரூட் ஆஃப் 4/3. எப்படி வேணாலும் சம் கேட்கலாம். ஆனா அதிகமா இந்த ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். VRMS is directly proportional to root temperature. எனக்கு தெரிஞ்சு இதுல டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. K ஒரு கான்ஸ்டன்ட் போடணும், M ஒரு கான்ஸ்டன்ட் போடணும், 3 ஒரு நம்பரு, இந்த பக்கம் R ஒரு கான்ஸ்டன்ட், MW ஒரு கான்ஸ்டன்ட். அதனால RMS-க்கும் டெம்பரேச்சருக்கும் தான் பிரச்சனை. அவங்கள 2 பேரை மட்டும் தான் யோசிப்பாங்க. ரைட்டா?
ஸோ பதில் சொல்லுங்க. ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கு என்னென்ன ஃபார்முலான்னு கேட்டோம். பதில் என்ன சார்? 3 ஃபார்முலாஸ். 3p/ρன்னு எழுதிக்கோங்க, 3kt/small எழுதிக்கோங்க, இல்லைன்னா 3RT/mwன்னு கூட எழுதிக்கோங்க. முடிஞ்சு போச்சா? அங்கிருந்து நம்ம போற இடம் ஆவரேஜ் ஸ்பீடு. கவனமா கத்துக்கிட்டே வா. ஆவரேஜ் ஸ்பீடு. லாஸ்டா ஒரு கொஸ்டின் இருக்கு பாரு. ஆவரேஜ் ஸ்பீடுனாலும் இல்ல உனக்கு பிடிக்கலன்னா மீன் ஸ்பீடுனாலும் ஒண்ணுதான். வி மீன் வேணும்னா √8RT/mw. πmw 8 வந்தா கீழே பை இருக்கும். எல்லாத்துக்கும் டெரிவேஷன் இருக்கு, நமக்கு தான் நேரம் இல்ல. √8kt/πm, √8p/ρ. இப்ப இங்க RT/mwக்கு பதிலா இங்க kt/m, இங்க p/ρ. இது மீன் ஸ்பீடு. மீன் ஸ்பீடு கத்துக்கிறீங்களா? ஃபார்முலா பார்த்துக்கோ. 8/π, √8/π, √8/π, √2 பாயிண்ட்ல வரும். அடுத்தது இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க இன்னொரு பதில். அடுத்ததா மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுனா என்னங்க சார்? மோஸ்ட் ப்ராபபிள் ஒண்ணும் இல்ல, ஒரு கண்டெய்னர்ல 1 மோல் கேஸ் எடுத்துக்கிறீங்க, அதுல இருக்கக்கூடிய 100 மாலிக்யூல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுல 70 மாலிக்யூல் ஒரே ஸ்பீட்ல தான் போகும், மத்த 30 வேற வேற ஸ்பீட்ல போகும். அப்படின்னா அந்த 70 மாலிக்யூலோட ஸ்பீடு தான் மோஸ்ட் ப்ராபபிள். நம்ம கிளாஸ்ல 15 பேர் இருக்கோம் அப்படின்னா 10 பேருக்கு ஒரே ஸ்பீடு இருக்கும். அந்த 10 பேரோட ஸ்பீடு தான் மோஸ்ட் ப்ராபபிள். அப்ப மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு என்ன சார் சொல்லுது? மோஸ்ட் ப்ராபபிள் VMP √2kt/m. மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு VMP √2kt/m. உனக்கு ஒருவேளை kt/m பிடிக்கலன்னா RT/mw, அதுவும் பிடிக்கலன்னா 2p/ρன்னு கவனமா கத்துக்கணும். ரைட், ஃபார்முலா என்ட்ரா முடியுது. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஆர்எம்எஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான், மோஸ்ட் ப்ராபபிளும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான், மீன் ஸ்பீடும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் டெம்பரேச்சருக்கு. ரைட், மறுபடியும் ஃபார்முலா எழுதுறேன். ஆர்எம்எஸ் ஓடது 3p/ρ, நான் ஒண்ணு மட்டும் எழுதுறேன். மீனோடது 8/π p/ρ. அடுத்தது மோஸ்ட் ப்ராபபிளோடது ஒரு நிமிஷம். மோஸ்ட் ப்ராபபிள் √2p/ρ. இல்ல யார் பெருசா இருப்பா, யாரு சின்னதா இருப்பான்னு சொல்லுங்க. யாரோடது அதிகமா இருக்கும், யாரோடது கம்மியா இருக்கும். அப்படியே ரேங்க் வைஸ் போடுங்க. யாருக்கு ரொம்ப அதிகம், யாருக்கு ரொம்ப கம்மி, நான் யார் நடுவுல இருப்பா ட்ரை பண்ணுங்க. VRMS மேக்ஸிமம். VRMS மேக்ஸிமம். அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீட் அடுத்து. ஆவரேஜ் ஸ்பீட் செகண்ட். அதை விட கம்மியா இருக்கிறது மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். மோஸ்ட் ப்ராபபிள். ஒரு விஷயம் உணருங்க. √3 1.73, √2 1.41, √8/π 8/3.14 2 பாயிண்ட்ல, √3 √2.5 √2. அப்ப நீயே தெரிஞ்சுக்கோ, ஆர்எம்எஸ் தான் பெருசு, மீன் அப்புறம் மோஸ்ட் ப்ராபபிள். இந்த கொஸ்டின் எத்தனையோ முறை கேட்டிருக்கலாம், நல்லா கத்துக்குங்க. ரேஷியோ கேட்டாங்கன்னா இந்த ரேஷியோ எழுதுங்க. நீங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எம்எஸ் பெரியவன், மோஸ்ட் ப்ராபபிள் சின்னவன், இந்த மீன் நடுவுல இருக்கிறவன். யாரு பெரியவன் கேட்டா ஆர்எம்எஸ் சொல்லுங்க. இப்ப நீங்க எழுதியிருக்கிறது டிக்ரீசிங் ஆர்டர், ஒத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க எழுதியிருக்கிறது டிக்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீசிங் எழுத சொன்னாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள், வி மீன், ஆர்எம்எஸ் கேர்ஃபுல்லா எழுதணும். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வெலாசிட்டி, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வெலாசிட்டி கேட்கலாம். டிக்ரீசிங் ஆர்டர்னா போக போக குறையணும், இன்க்ரீசிங் ஆர்டர்னா போக போக அதிகமாகணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது சின்ன சின்ன விஷயம் மட்டும் ஃபாஸ்டா பாத்துருவோம். அதே மாதிரி இந்த டெம்பரேச்சருக்கும் ஆர்எம்எஸ்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சம் ஒரு டைம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னங்க சார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரப்போற ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கவனிங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா ஒன்றும் இல்லை. உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு ரொம்ப பசிக்குது, எனர்ஜி வேணும், ஃபுட் வேணும். நீ தனியா இருக்க, எந்த பக்கம்லாம் போகலாம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வரலாம், ஒய் ஆக்சிஸ்ல போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வரலாம், இசட் ஆக்சிஸ்ல போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வரலாம். அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது என்னன்னா, எனர்ஜியை வாங்குறதுக்கு நீ எத்தனை ஆக்சிஸ்ல போயிட்டு வரியோ, எனர்ஜியை வாங்குறதுக்கு எத்தனை ஆக்சிஸ்ல போயிட்டு வரியோ, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ், number of independent ways can possess energy. எத்தனை வழியில நீ போயிட்டு எனர்ஜியை வாங்கிட்டு வரலாம். ரைட்டா? நான் சொல்லவா? இப்போ மொத்தம் 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோடாமிக் கேஸ். மோனோவோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா F 3n - k. இந்த ஃபார்முலா புக்ல இருக்காது, பட் நம்மளுக்காக ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. ஒருவேளை சில புக்ல இருக்கலாம், என்சிஆர்டில பார்த்தவன் ஞாபகம் இல்லை. 3n - k. கேன்னா யார் சார் அவன்? கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின்னா தடங்கள்னு அர்த்தம். தடங்கள், கன்ஸ்ட்ரெயின், அந்த பக்கம் போவாது, அந்த மாதிரி சொல்ற ஒரு ஆள். அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மோனோ 3x1. மோனோவுக்கு கன்ஸ்ட்ரெயினே கிடையாது. இப்படியும் போவான், இப்படியும் போவான், இப்படியும் வருவான். அப்ப நல்லா படிங்க. மோனோவோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. படிச்சுக்கோ. மோனோவோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. படிச்சியா? அடுத்தது டயட்டாமிக் மாலிக்யூல். டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் டயட்டாமிக்னா F = 3n - k. ஸோ டயட்டாமிக்னா கம்பிள் மாதிரி இருக்கிறது தான் டயட்டாமிக்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ இந்த டயட்டாமிக் என்ன பண்ணும்? இது 2 பேரும் சேர்ந்து எக்ஸுக்கும் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரும், ஒய்க்கும் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரும், இசட்டுக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும். இது டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி. பட் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ்ல இதால ரொட்டேட் பண்ண முடியும், வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஆக்சிஸ்ல இதால ரொட்டேட் பண்ண முடியும். ஆனா ஓன் ஆக்சிஸ் எக்ஸ்ல இதால ரொட்டேட் பண்ண முடியாது. சரி, எங்களுக்கே புரிஞ்சிருச்சு. டிரான்ஸ்லேஷன்ல 3, ரொட்டேஷன்ல 2, டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. ஆனா அது ஃபார்முலா சொல்லட்டும். 3 டயட்டாமிக்னா 2 பேர். இங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஒரு கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து அதால ரொட்டேட் பண்ண முடியாது, அதான் கன்ஸ்ட்ரெயின். ரைட்டா? அப்போ F = 3n - k. 3 × 2 6 - 1 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நல்லா கத்துக்கிட்டீங்களா? டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. இது ஆர்டினரி டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர். ஆர்டினரி டெம்பரேச்சர்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் டயட்டாமிக் 5. அதே ஹை டெம்பரேச்சர்னு கேட்டாங்கன்னா 7. மறந்துடாத, ஹை டெம்பரேச்சர் 7. அது யார் சார் 7? இது யார் 5? டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 2. இங்க வந்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 2, ஹை டெம்பரேச்சர்ன்றதுனால வைப்ரேஷனும் 2. மொத்தம் 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அட் ஹை டெம்பரேச்சர், 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அட் ரூம் டெம்பரேச்சர். கத்துக்கிட்டீங்களா? டயட்டாமிக் கேஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன் தெரிஞ்சுக்கோங்க. O2, N2 இது எல்லாமே வந்து டயட்டாமிக் புரிஞ்சுக்கும். அவங்களோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டிப்பா 5 தெரிஞ்சுக்கோ. அட் லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் 7ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ட்ரையட்டாமிக். சார், ட்ரையட்டாமிக்ல 2 கேஸ் நீங்க படிக்க போறீங்க. ஒன்னு லீனியர் பத்தி படிக்க போறீங்க, இன்னொன்னு நான் லீனியர் பத்தி படிக்க போறீங்க. கார்பன் டை ஆக்சைடு உங்க எல்லாருக்குமே தெரியும், லீனியர் மாலிக்யூல். அப்போ இதுல கன்ஸ்ட்ரெயின் 2 கன்ஸ்ட்ரெயின். ஆக்சுவலா இந்த கோடை போட்டு நான் கன்ஸ்ட்ரெயின் சொல்லக்கூடாது, ஒரு புரிதலுக்காக சொல்லிட்டு இருக்கேன்.
இது ஒரு கன்ஸ்ட்ரெயின் டயட்டாமிக். லீனியர் இங்க 2 கன்ஸ்ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். f equal to 3n minus k. 3 into 3 minus 1 2 7. அப்போ ட்ரையட்டாமிக்கோட லீனியர் மாலிகுல் 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் படிங்க. பட் இது எங்கேயுமே பயன்படாது. ட்ரையட்டாமிக்கோட லீனியர் மாலிகுல் 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அங்கிருந்து ட்ரையட்டாமிக்கோட நான் லீனியர் H2O எப்படி எழுதுவீங்க? OHOH இப்படி எழுதுவீங்களா? நான் லீனியர். இந்த மாதிரி கோடு போடக்கூடாது, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டுக்கலாம். மொத்தம் 3 கன்ஸ்ட்ரெயின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆனா கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். கன்ஸ்ட்ரெயின்னா எந்த ஆக்சிஸ்ல அதால ரொட்டேட் பண்ண முடியாதோ அதான் கன்ஸ்ட்ரெயின். எந்த ஆக்சிஸ்ல அதால போக முடியாதோ, எங்க பேரிகார்டு இருக்கோ அதான் கன்ஸ்ட்ரெயின். வழக்கம் போல 3n minus k 3 into 3 minus 3 அப்ப 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். பட் நான் லீனியர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கத்துக்கோங்க. ட்ரையட்டாமிக்கோட நான் லீனியர் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ டக்கு டக்குன்னு சொல்லலாமா? மோனோவோடது எத்தனை பே? ஸோ மோனோவோடது 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டயட்டாமிக்கோடது எத்தனை சார்? 5 1 7 1. நார்மல் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல், டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல் வைப்ரேஷனல். பாலியட்டாமிக்ல பாலி ட்ரை ரெண்டும் ஒண்ணுதான்ல. லீனியர் எத்தனை பே? லீனியர் 7. நான் லீனியர் எத்தனை? 6. அவ்வளவுதான். முதல்ல இது தெரிஞ்சாதான் உன்னால செம்மையை கை வைக்க முடியும். அவங்க மோனோ கொடுத்துருக்காங்களா, டை கொடுத்துருக்காங்களா, ட்ரை நான் லீனியர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்க. டைரக்டா காமான்னா நான் நேர்த்தியே கத்து கொடுத்தேன். பட் டைம் இருந்தா இதெல்லாம் அப்படியே பிச்சு வச்சிடலாம். அந்த லெசனு நேரம் இல்லாதனால அப்படியே மேலோட்டமா உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பட் இதெல்லாம் எப்படி வந்தது, எங்க இருந்து வந்தது, எவ்வளவு சப்ஸ்டியூட் பண்ணணும், இதெல்லாம் கூட கத்து கொடுக்கலாம். பட் என்ன பண்றது, பாத்துக்கிட்டே வாங்க. ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ, காமாவோட ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ உங்களுக்கு தெரியுமா? இந்த 2 ஈக்குவேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோ. சிவிக்கு பதிலா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பை 2 இன்டூ ஆர். சிபிக்கு பதிலா 1 பிளஸ் எஃப் பை 2 இன்டூ ஆர். ஏன்னா மேயர் என்ன சொல்றாருன்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். சிபி ஈக்குவல் டு சிவி பிளஸ் ஆர்னு சொல்றாரு. சிவியோடது எஃப் பை 2 ஆர் பிளஸ் ஆர். சால்வ் பண்ண இந்த ஃபார்ம் வந்துடும். ரைட்டா? இப்ப என்னப்பா பண்ணுவீங்க? மோனோவா இருந்தா 3 கொடுப்பீங்க, டையா இருந்தா 5 கொடுப்பீங்க, நான் லீனியரா இருந்தா 6 கொடுப்பீங்க. அதெல்லாம் நோட்ஸ்லயும் போட்டிருக்கேன், பழைய ரெக்கார்டர்லயும் இருக்கு, பார்த்துக்கோ. இப்போதைக்கு நான் டைரக்டா சொல்லிடுறேன். காமா மோனோடாமிக்கோட காமா வேல்யூ, மோனோவோட காமா வேல்யூ, இதை மட்டும் நான் போட்டு காட்டுறேன். சிவிக்கு பதிலா எஃப் பை 2 ஆர் தானே, 3 பை 2 ஆர். சிபிக்கு பதிலா அது கூட ஒன்னு சேர்த்துக்கோ, 5 by 2 ஆர். இது சிபி பை சிவி தானே, 5 by 2 ஆர் by 3 by 2 ஆர். அதனால 5 by 3. தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோ. மோனோடாமிக்கோட காமா வேல்யூ 5 by 3. மோனோடாமிக்கோட காமா வேல்யூ 5 by 3. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணணும். காமா ஆஃப் டயட்டாமிக்கோடது 7 by 5. மறந்துடாத 7 by 5. அடுத்தது பாலியட்டாமிக்கோட நான் லீனியர். லீனியருக்கு போட முடியாது, போட தேவையில்ல. நான் லீனியர் 4 by 3. கத்துக்கிட்டீங்களா? காமா ஆஃப் நான் லீனியர். இப்ப காமா ஆஃப் மோனோ 5 by 3, டயட்டாமிக் 7 by 5, பாலியட்டாமிக் நான் லீனியர் 4 by 3. பதில் சொல்லுங்க. இப்ப இந்த 3 பேர்ல யாரு பெருசு? 7 by 5. ஓரஞ்சு 5, மீதி 2 20, 4 5 20, 1 3 3, மீதி 2 20, 6 3 18, 1.33. உன்னால உணர முடியுதா? யாரோட காமா வேல்யூ ரொம்ப அதிகம்னா மோனோவோடது தான் ரொம்ப அதிகம், டையோடது அடுத்தது, நான் லீனியர் பாலியட்டாமிக் அடுத்தது.
இந்த வேல்யூ தெரியாம உன்னால சம் போட முடியாது. இந்த வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? சரி பை. நம்ம அங்கேருந்து போற இடம். இந்த மூணுத்தையும் ஒழுங்கா படிச்சுக்கோ. சிபி, சிவி ஒழுங்கா பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா முன்னாடி சொன்ன ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன் பார்த்துக்கோங்க. யார் பெருசு யார் சின்னதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியா இந்த யூனிட்டோட ஒரே ஒரு டாபிக் மட்டும், லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷியன் எனர்ஜி கண்டிப்பா கேட்பாங்க. பொறுமையா கத்துக்கிட்டே வா. லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷியன் எனர்ஜி 6 லைன். நம்ம 6 லைன் படிச்சிட்டீங்கன்னா போதும் சார். அப்படின்னா என்னங்க சார்? லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷியன் எனர்ஜி. உனக்கு அண்ணனோ அக்காவோ இருக்காங்க, தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பேச்சுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோ. சில வீடுகளில் 2 பேர் இருக்கலாம், சில வீடுகளில் 3 பேர் இருக்கலாம். நான் சிங்கிள் சைல்டு பத்தி பேசல. அவங்களுக்கு பார்ட்டிஷனே தேவையில்லை, எல்லாமே அவங்களது தான். இப்ப 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ இருக்கும் பொழுது டாடி என்ன வாங்கிட்டு வராங்களோ, உங்க அப்பா என்ன வாங்கிட்டு வராரோ அதை 4ஆ பிரிக்கணும், இல்ல 3ஆ பிரிக்கணும், இல்ல 2ஆ பிரிக்கணும். அது சொத்தா இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி. ரைட்டா? இப்ப என்னன்னா ஒரு ஆளுக்கும் சமமா போகணும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க? இந்த ஒரு லைன் புரியுதான் சார்? எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒன்றும் இல்லை. ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா ஒரு ஆக்சிஸ்ல மட்டும் போனா எவ்வளோ அதால எனர்ஜி வாங்க முடியும்னா ½ kT தான் அதால வாங்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. மொத்தம் 3 ஆக்சிஸ், எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அத்தனை. பட் ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு எனர்ஜி ½ kT தான். நல்லா கத்துக்க. எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு ½ kT. இப்ப நீங்களே சொல்லுங்க, மோனோ அட்டாமிக் எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? 3. அப்படின்னா 3 × 1/2 kT. அதனால 3/2 kT. இப்படிதான் கேட்பாங்க. ஆப்ஷன் அப்படியே டிக் பண்ண வேண்டியதுதான். ரைட்டா? ஸோ மோனோ அட்டாமிக்கோட லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் எனர்ஜி 3/2 kT. டயட்டாமிக்கோடது 5/2 kT. பாலியட்டாமிக் நான் லீனியர் 3 kT. ஏன் 3 kT தெரியுதா? நான் லீனியர் தான் சொல்லி கொடுத்தேன். நான் லீனியரோட 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6 × ½ kT. அப்ப 3 kT. நான் லீனியர் இது டயட்டாமிக்கோடது. அடுத்தது நான் லீனியர் 3 kT. கத்துக்கிட்டீங்களா? அப்போ ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு உனக்கு தர வேண்டிய எனர்ஜி ½ kT தான். நீ மோனோவா இருந்தா உங்ககிட்ட 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. டையா இருந்தா உங்ககிட்ட 5 இருக்கு. பாலியட்டாமிக் நான் லீனியரா இருந்தா உங்ககிட்ட 6 இருக்கு. ரைட்டா? எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு. இப்ப உங்க வீட்டுல 3 பசங்க இருக்கீங்கன்னா ஒரு ஆளுக்கும் ½ kT தான் தர முடியும். 3 பேருக்கு சேர்த்து உங்க அப்பா 3 × ½ kT அவர் வாங்கிட்டு வரணும். அதே டயட்டாமிக்கா இருந்ததுன்னா அவங்க 2 பேருக்கு சேர்த்து 5/2 kT. பாலியட்டாமிக் நான் லீனியர் 3 kT, 6 × ½ kT. ரைட். இது ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். குழப்பிக்காத. உன்னை குழப்பறதுக்கு வேற வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க. 2வது பாயிண்ட், ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் 1 மோல்னா n மாலிகுல் தானே. 1 மோல்னா n மாலிகுல். இந்த லைனை கவனிங்க. எனர்ஜி அசோசியேட்டட் வித் 1 mole of ideal gas. 1 mole of ideal gas. 1 மோலுக்கு சொல்லுங்க சார். 1 mole of ideal gas. ஒன்றும் இல்லை. 1 mole of ideal gas ½ × R × T. 1 மோலுக்கு R வரணும். இப்போ பழைய வீடியோஸ்ல ஏன் R ஏன் K எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அப்படியே படிச்சுக்கோ. ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா ½ kT. 1 மோலா இருந்தா 1/2 RT. 1/2 RT. அடுத்தது ஈச் மாலிகுலா இருந்தா எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் மாலிகுல். ஈச் மாலிகுல் ஈச் மாலிகுல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஈச் மாலிகுல் தான் F/2 kT. ஈச் மோல் தான் RT. கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அது ஈச் மாலிகுல் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்.
எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் மாலிக்யூல் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதான் 1/2 kT. இந்த இடத்துல 1 மோல்னாலே 1/2 RT 1/2 RT. ரைட்டா? ஒரே நிமிஷம் ஒரு 6 பாயிண்ட் எழுதி கொடுக்குறேன். F/2 NKT. பொறுமையா உணருங்க. F/2 kTன்றது ஈச் மாலிகுல். NKTன்றது n நம்பர் ஆஃப் மாலிகுல். NK தான் 6. அப்ப இது ஒரு மோலோடது. எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈச் மாலிகுல் F/2 kT. எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் 1 மோல் F/2 NKT ன்னு சொல்லலாம், இல்லனா F/2 RT ன்னு சொல்லலாம். நான் ஜெனரல் கொடுத்துட்டேன், நீ அது உங்களோட வேலை. மோனோவா இருந்தா 3 போட்டுக்கோ, டையா இருந்தா 5 போட்டுக்கோ, பாலியட்டாமிக் நான் லீனியரா இருந்தா 3 போட்டுக்கோங்க. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது டோட்டல் எனர்ஜி அசோசியேட்டட் வித் மியூ மோல்ஸ். அதாவது 1 மோலுக்கு F/2 RT ன்னு சொன்னீங்க. அப்ப மியூ மோலுக்கு F/2 மியூ RT. F/2 மியூ RT போதும், அவ்வளவுதான். இதே மோனோ 3/2 மியூ RT. பாலியட்டாமிக் அதுல சாரி டயட்டாமிக் 5/2 மியூ RT. பாலியட்டாமிக் நான் லீனியர் 6/2 மியூ RT. ரைட்டா? அவ்வளவுதான். இப்போ இந்த 3 லைனையும் திருப்பி பேசிட்டா முடிஞ்சிச்சு. நீங்களே சொல்லிருங்க. F/2 kTன்றது ஒரு ஆளுக்கு ஈச் மாலிகுலுக்கு. F/2 NKTன்றது n நம்பர் ஆஃப் மாலிகுல். n நம்பர் ஆஃப் மாலிகுல் 1 மோலுக்குன்னு சொல்றது. அதை F/2 RT ன்னு சொல்லலாம். அடுத்தது மியூ மோல் F/2 மியூ RT. இது வந்து மியூ மோல். அவ்வளவுதான். அவங்க கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. யாருக்கு கேக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. மோனோ, டை, பாலியட்டாமிக் நான் லீனியர். எங்க K வரணும், எங்க R வரணும், எங்க மியூ R வரணும்னு பாத்துக்கோ. ஒரு ஆளுக்குன்னு கேட்டா K சொல்லு. நிறைய பேருக்குன்னு கேட்டா NK இல்லைன்னா ஆறுன்னு சொல்லு. நிறைய மோலுக்குன்னு கேட்டா மியூ ஆறுன்னு சொல்லுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இதுல இருக்கிற எல்லாத்தையும் பேசிட்டோம். ஃபார்முலால VRMS இஸ் ப்ரொபோர்ஷனல் டு √T ப்ராப்ளம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி மோனோ அட்டாமிக்கோட காமா வேல்யூ 5/3, டயட்டாமிக்கோடது 7/5, பாலிட்டாமிக்கோட பாலியட்டாமிக் நான் லீனியர் 4/3. இந்த 3 வேல்யூ நீங்க மறக்க கூடாது. அதே மாதிரி சிபிக்கு 1 + F/2R, சிவிக்கு F/2R. ரைட்டா? ஸோ கம்ப்ளீட் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு சின்ன பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம அவ்வளவு பேசியிருக்கும். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஏதாவது டவுட்